வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டியான இந்த முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை குழம்பு செய்கிறதுக்கு நான் முட்டை வந்து வேக வச்சு அது ஓடெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இந்த முட்டையிலேருந்து ஒன்று எடுத்து இந்த மாதிரி கத்தி வச்சு கீரல் போட்டுக்கலாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா முட்டையிலையும் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாம். எல்லாமே போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை வந்து வதக்கி விட்டுறலாங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கீரல் போட்டு வச்சுருக்கிற இந்த முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து இதை இந்த மசாலாவில் வறுத்து விட்டுக்கலாங்க. அப்போ தான் நம்ம கீரல் போட்டிருக்கிற வழியாக இந்த மசாலாலாம் முட்டைக்குள்ளார இறங்கி சாப்பிடும் பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பக்கம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் துருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இந்த டேபிள் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிய விட்டதுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக டேபிள் சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் பொழுது தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லாவே சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயில் மசாலாவை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கிறாங்க. ஊற்றி விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த கடாயோட லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறலாங்க. இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுறலாங்க. நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்க்கறதுனால குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு. அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான். கலந்து விட்டுட்டு இப்போ மறுபடிக்கும் லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதித்து இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலாவில் வதக்கி வச்சுருக்கிற இந்த முட்டையை வந்து சேர்த்துக்கலாங்க. முட்டையை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடிக்கும் நம்ம லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சதுக்கு அப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா நம்மளோட சூப்பரான எக்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்குங்க. சிம்பிளான பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டியான இந்த முட்டை குழம்பு அருமையாக செஞ்சு முடிச்சிட்டோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.